ஏதோ ஒரு செக் போஸ்ட் இருக்குது, காவேரி நார்த்து வைல்ட் லைஃப் சாங்சுரி. 2 வீலர் மடக்கி என்ன கேட்க போகிறாங்க? இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுட்டு இங்கேயும் வந்து 20 ருபீஸாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க. ஹோட்டல் மயூரா சங்கமம். மடி ஏதோ ஒரு செக் போஸ்ட் இருக்குது, காவேரி நார்த்து வைல்ட் லைஃப் சாங்சுரி. மடி ஜவாலகிரி ரேஞ்சு ஓசூர் ஃபாரஸ்ட் டிவிஷன். யானை படம் போட்டிருக்காங்கோ. ஓகே, என்னது இது? என்ட்ரி டிக்கெட் போட்டு உள்ளே போக வேண்டியதான். என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு தெரில. 100 ரூபா கொடுக்குறாரு. 4 வண்டிக்கு எவ்வளோ இருக்கும்? 20 ருபீஸ் இருக்குமா? பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாருன்னு பார்ப்போம். எடுக்கிறேன். இந்த சைட்லலாம் பாருங்களேன், கரண்ட் வேலி போட்டிருக்காங்க ஃபுல்லாக. எதுக்காக இவ்வளோ பெரிய திக்கு கரண்ட் வேலி போட்டிருக்காங்க? எப்பவுமே அந்த சோலார் கரண்ட்னா அந்த சின்ன கம்பி மாதிரி போடுவாங்க. இங்கே வந்து ரொம்ப தடியாக போட்டிருக்காங்கங்க. சரி, ரைட், உள்ளே போகலாம். 20 ருபீஸுங்க ஒரு இது. பேலன்ஸ் 20 கொடுத்துருக்காரு. ரைட், போகலாமா? அங்கே அம்மா பெரிய வண்டிக்கு மட்டும் தான் கேட்டிருப்பாங்களோ. 2 வீலருக்கு சைடில் இருந்து விட்டுட்டாங்களே. ஆனால் 20 ரூபா. ஓகே, சரி வாங்க உள்ளே. எப்படி ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சைடு தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி இந்த ஏரியா பேரில் ஏதாவது வீடியோ. டேய் பொறுமையாக வாடா. வாட் இஸ் திஸ்? இவ்வளோ ஸ்பீடாக வரான். எல்லாம் மரம்லாம் உடஞ்சி போன மாதிரி கிடக்குது எல்லாம். ஆனால் நிறைய தண்ணி தேங்கியிருக்குங்க அங்கங்கே. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் போகிறாருல, அவர் என்ன சொன்னார்னா, நம்ம நாளைக்கு போய் பார்க்க போகிற இடமா இல்லை இன்றைக்கி போய் பார்க்க போகிற இடம் தான் வந்து அந்த காவேரி தண்ணிக்காக போராட்டம்லாம் பண்ணாங்கள்ல, அந்த லொக்கேஷன் தான் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோன்னு சொன்னார். ஆனால் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:15 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 ஹவர் ரைடு இருக்குது. இடையில எங்கேயாவது இருந்தாலும் நிற்போம். எப்படி ஒரு 1.5 மணி நேரம் ரைடு போட்டால் கூட 3 o'clockலாம் மேக்ஸு ரூம் போயிடலாம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு தெரியல. பார்ப்போம். நான் உங்களுக்கு அந்த இடம் போகிற மாதிரி இருந்ததுன்னா நான் அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம நெல்லியம்பதியில் போன மாதிரி ஒரு யானை ஏதாவது வருதா பாருங்கப்பா. யானை வந்தால் நல்லாயிருக்கும். நெல்லியம்பதியில் வந்து யானை அப்படியே நடந்து வராரு. யானை, தாய் யானை, குட்டி யானை 2 பேரும் அப்படியே ஜாலியாக நடந்து வராங்க. ஆனால் அந்த ஜீப் டிரைவர் வந்து செம்ம டேலண்ட்டு. அந்த யானைக்கும் ஜீப் டிரைவருக்கும் மிஞ்சி போனால் ஒரு 5 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவ்வளோதான், 5லேருந்து 10 மீட்டர் தான் மேக்ஸு டிஸ்டன்ஸு. யானை பொறுமையாக நடந்து வருது. அந்த யானை நடந்து வர ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியே அவரும் அதே ஸ்பீடில் அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு வந்துகிட்டே இருந்தாருங்க. ஆனால் செம்ம டேலண்ட். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பழக்கம் இருக்கும்ல. நம்ம தான் யானை எப்போத்தோன்னு யானை யூட்டர்ன் பண்ணு துரத்திட போகுது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் அவங்களாம் வந்து அதை அடிக்கடி பார்க்குறவங்கள, அதை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க ஜாலியாக இருந்துடுறாங்க. ஆனால் யானை மூடு எதாவது மாறிச்சுன்னா தான் வந்து டென்ஷனில் வந்து முட்ட ஆரம்பிச்சிடும். யார் என்னன்னு எதுவுமே பார்க்காது, டமாட்டின்னு முட்டி தூக்கிடும். அதே மாதிரி அன்றைக்கி வந்து நெல்லியம்பதி போசில் வந்து அந்த ஆல்டோ கார் ஒன்று போச்சு. அந்த குட்டியான துரத்திட்டு போச்சுங்க. அதுதான் அது வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்குன்ட்டு அவங்க ரீட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஓட்டுவாங்க. நம்ம பாட்டு ஏதோ தானே யானை அப்படி இப்படின்னு போனோன்னா நம்மளை தட்டி தூக்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. வாங்க இப்போ இங்கே ஏதாவது அனிமல் சைட்ஸ் இங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கன்னடத்தில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா. அந்த செக் போஸ்ட் தான்ல, அந்த செக் போஸ்ட்லேருந்தே வந்து இது தான் நினைக்கிறேன், கன்னடா தான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ வந்துட்டு அப்படியே போக வேண்டியதான். பசங்களாம் டாட்டா கட்டுறாங்க. எல்லாம் பசங்களாம் ஜாலியாக போகிறாங்கப்பா. Losing time, I'm fading fast. I just wanna make it last. Try to let go of the past. I close my eyes, embrace the blast. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரும் ஜூஸ் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பிக்கிறோம். இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் தாங்க. 12 கிலோமீட்டரில் போயிட்டு டக்குன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகணுமா. அரக்காச்சட்டெல்லாம் போட்டுட்டு அது ஏதோ வேனில் போகணுமா பஸ்ஸில் போகணுமா ஏதோ சொன்னாங்களே. பைக்கில் போகிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன்.
என்னன்னு தெரில, போய் பார்ப்போமே. அவங்க 2 பேர் இப்போ வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கார்த்திக் ப்ரோ வந்து இன்டர்செப்டர் 650 ஓட்டிகிட்டு வர்றாரு. இவர் நேம் ஏதோ ஒன்று சொன்னாங்களே, இவர் அட்வென்ச்சர் ஓட்டினதே இல்லையா, அதனால் அவர் அட்வென்ச்சர் ஓட்டிகிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு வந்து டைம் பார்த்துட்டு நம்மள இது ஓட்டலாம், சுசுகி வீஸ்டாம் ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்துட்டு சும்மா ஒரு ஷார்ட் டெஸ்ட் ரைட் ரிவ்யூ போடுவோம். ஓகேவா? இங்கே ஏதோ ஒரு செக் போஸ்ட் இருக்குது. 2 வீலர் மடக்கி என்ன கேட்க போகிறாங்க. ஓகே, வண்டியை ஓரம் விட சொல்கிறாங்க. ஓரம் விட்டுட்டு என்னன்னு கேட்டுட்டு நான் வரேன். ரைட், இதில் ஒன்றும் இல்லைங்க, வெறும் என்ட்ரி மட்டும் போட சொன்னாங்க. எத்தனை வண்டி வந்தாலும் சரி, ஒரே ஒருத்தர் என்ட்ரி போட்டால் போதுமா, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஏதோ வேறு ஏதாவது கேட்பாங்கன்னு நினச்சேன், நான் எதுவும் கேட்கல. வாங்க இப்போ அப்படியே அடுத்த ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ரைட், அம்மாடி. ஆனால் ரோடுக்கு எந்த குறையும் இல்லைங்க, ரோடு நல்லா போட்டிருக்காங்க. இந்த குண்டுங்குழி அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. அது வரைக்கும் ஜாலியாக ஓட்டலாம். ஏய் ஆட்டுக்குட்டி, எதாவது அனிமல் சைட்டிங் இருக்கும் போது தான் ஒன்றுமே இல்லைங்க. போகிற வெளில எதாவது இருந்தால் காட்டுறேன். ஓகேவா? எக்ஸ்பால்ஸ் 4V போகுது. அப்படியே அந்த தார் ரோட்டில் வந்துகிட்டே இருந்தோம். இது ஏதோ வியூ பாயிண்ட் நினைக்கிறேன், கார்லாம் நிற்குது. நாங்களும் அப்படியே உள்ளே ஓடி வந்துட்டோம். சரி, வந்தோம் ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு அப்படியே இப்படி வந்திருக்கோம். பார்க்கலாம், உள்ளே போயிட்டு அந்த லாஸ்ட்டில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரோன் ஷாட் எடுத்தால் நல்லா இருக்குமான்னு பார்ப்போம். மழை நல்லா இருக்குங்க, ட்ரோன் ஷாட் எடுப்போம், கன்ஃபார்மாக எடுப்போம் ட்ரோன் ஷாட். ஓகே. எங்கே வேறு எங்கேயோ பள்ளத்துலலாம் போகிறாங்க. நம்ம ஏன் அப்படி போகணும், நம்ம இப்படி போகலாம். ஆஃப் ரோடிங் இன்டர்செப்டர் தான் பார்த்து பார்த்து போகணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாச்சே. நான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எம்டிசி ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் சும்மா வீல் ட்ரிஃப்ட்லாம் ஆகும் நல்லா. என்ன வண்டி இங்கே நிப்பாட்டிடுறாங்களா? ஓகே. அம்மா, Abdullah Ailasa. Sleepless nights and headaches stack, restlessness to hell and back. What's my purpose, what do I grab? A slippery surface, a heart attack. And sometimes you just gotta believe there's something that'll give you relief. There's something that'll have what you need, what you need. We're broken, it's tragic, we're not all elastic, but maybe there's magic, believe you could have it. And I know of sadness, the anxious and panic, the infinite vastness of all that is blackness. ரைட், இப்போ இங்கேயும் நல்லா ட்ரோன்லாம் விட்டு பறக்க விட்டு எடுத்தாச்சு. ஆனால் பயங்கர காற்று அடிக்குதுங்க, இந்த செடி எப்படி ஆடுது பார்த்தீங்களா? ஆனால் இந்த காற்றுலேயும் அந்த மேவிக் ஏர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுதுங்க. ஓகே, போலாமா? ரைட், மேலே ஏற்றுவோமா? வீலிங் ஆகுமா? லைட்டாக தான் ஆச்சு, அது ஸ்கிட்டு வந்து. மேப் இருக்கு, மேப் போட்டு தான் இருக்கு. ஏபிஎஸ் எம்டிசி ஆன் ஆன் வச்சு அமுக்கணுமா? ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணணும். ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணால் தான் ஆஃப் ஆகும். வீலிங் 2 நாளில் ஈஸியாக கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மீட்ரு வீலிங்கில் போயிருக்கோம். அதனால் நம்ம வீலிங்லாம் பண்ண தேவையில்லை.
நம்ம பாட்டு சிவனேன்னு நம்ம நேஷ்னல் ரெக்கார்டு ஓட்டுற வேலையை பார்ப்போம், ஜாலியாக டூர் சுற்றுற வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். ஓகேங்க, இப்போ வந்து இன்னொரு 3.5 கிலோமீட்டர் தான். நாங்கள் ரூம் போயிட்டு அடுத்தது வந்து டக்குன்னு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பணும். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். நான் ரூம் கிட்ட போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுட்டு இங்கேயும் வந்து 20 ருபீஸாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க. இது என்ன போட்டிருக்கு? கலாபூர் நேச்சர் கேம்பா, கலாபூர் நேச்சர் கேம்ப். அங்கே உள்ளே போவோம். இங்கே தான் உள்ளே ரூம் இருக்குது போல். டாகி, கிளச்சு பிடிக்காத டைமில் ஏன் உள்ளே வர மேன் ராஸ்கல்? கிளச்சை பிடிச்சாதான், இல்லைனா தொடக்குன்னு ஆஃப் ஆகி போயிடும். இதோ இருக்குது பாருங்கள், ஹோட்டல் மயூரா சங்கமா. இதுதான், இங்கே தான் வந்து ரூம் எடுத்துருக்கு. 3 ரூமா? ரைட், உள்ளே போய்ட்டு பார்க்கிங்கை விட்டு ரூமில் போய் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரூமில் வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 4:40 ஆயிடுச்சு. இங்கே ஒரு பஸ்ஸு ஒன்று இருக்குமா, பஸ்ஸு வந்து ஏதோ ஒரு லொக்கேஷன் ஒன்று சொன்னாங்க, அங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வரலாமா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஃபுல்லாக க்ரௌட் இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து நம்ம ட்ரோன் பறக்க விட முடியாது. அதனால் இப்போ இந்த சைடு நாங்கள் போயிட்டு ட்ரோன் பறக்க விட போகிறோம். நாளைக்கு மார்னிங் வந்து இந்த இடத்துல குளிக்கலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போது க்ரௌட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எங்களால் இப்போ குளிக்க முடியாது அங்கே. நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clockலாம் வந்து ஒரு குளியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து 7 o'clock 7:30க்கு வந்து அந்த ஃபால்ஸ் ஒன்று போகிறோம் நாளைக்கு மார்னிங். ஸோ அந்த ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ரூட் மேட்டூர் வழியாக வந்து நாங்கள் அப்படியே சென்னைக்கு போக போகிறோம். விண்டு ரொம்ப அடிக்குது, ஆடியோ எவ்வளோ வருதுன்னு தெரில. இப்போ ட்ரோன் இங்கே பறக்க போகுது பாருங்கள், ட்ரோனை விட்டுருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். அது பேர் வந்து என்னென்னா மேகதாத்தா அது போகிறோம். இப்போ ரெட் வந்து 70 ருபீஸ் தான் டிக்கெட்டு. ஸோ அந்த இடம் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? போலாமா? ரைட். வயநாடு தானே போகிறோம். வயநாடா? வாங்க எல்லோரும் அவங்க வீட்டில் இருக்க விட சொல்லுங்கள். இப்போ போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டு 20 ஃபுல்லாகுனா தான் எடுப்பாங்களா? 6 மணிக்குள்ளே ஆள் வந்தாங்கன்னா போவாங்க. ஐயோ, இது வேறு ஒரு சிக்கல் இருக்கா? பார்த்தீங்கன்னா 20 டிக்கெட் வந்தால் தான் பஸ் எடுப்பாங்களாம், இல்லை எடுக்க மாட்டாங்களா? என்ன பண்ணுறது? சாவி இருக்கா பஸ்ஸில்? எடுத்துகிட்டு போயிடலாமா? மடி துண்டு தோளில் போட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஐயோ, பஸ்ஸில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 5 8 9 பேர் தான் இருக்காங்க பஸ்ஸில். எப்போ வந்து 20 பேர் ஏறிட்டு நாங்கள் எப்போ அங்கே போக போகிறோன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம் எவ்வளோ ஏறுறாங்கன்னு பார்ப்போம். ரிவர் ஃபுட்டேஜ், சம்மர் ஃபுட்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக அந்த பஸ்ஸில் போகிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அந்த இடம் வந்துட்டு ஆள் சேராதனால நாங்கள் பைக் எடுத்துகிட்டு ட்ரோன் ஃபுட்டேஜுக்காக வந்தோம். Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. If only I could go back in time, I'd tell myself that everything will end up alright. Just push yourself, test yourself, figure out what you like, and find your limits, don't be rigid, always work towards a prime. Surround yourself with open minds, people can change your life. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல பெரிய ரூமுங்க. பாத்ரூம் எல்லாமே பயங்கர பெருசு. ஆக்சுவலாக வந்து 5 பேர் வர்ற மாதிரி பிளான், அதனால் 3 ரூம் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் 2 பேர் வந்து தனித்தனி ரூமில் சிங்கிளாக தான் படுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமில் மட்டும் 2 பேர் சேர்ந்து படுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1300 சம்திங் ஏதோ வந்தது. இது ஏதோ கர்நாடகாவில் நம்ம தமிழ்நாடு டூரிசம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது கர்நாடகாவில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு ரூமு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தண்ணிலாம் போகிறதெல்லாம் காட்டினல, அந்த தண்ணி தான் வந்து அப்படியே போயிட்டு ஒகேனக்கல்லில் போய் அங்கே போய் கனெக்ட் ஆகுதான்.
அதுக்கப்புறம் இப்போ நாளைக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் வந்து தண்ணி போகிற இடம் இருந்ததுல அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு ட்ரோன் பறக்க விட்டுட்டு கொஞ்சம் ஃபுட்டேஜ்லாம் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேயே குளிச்சுட்டு வந்துட்டு ரூம் வந்து செக் அவுட் பார்த்தீங்கன்னா 8 o'clock சொல்லியிருக்காங்க. 8 o'clock ரூம் செக் அவுட் பண்ணிட்டு 3 ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 3 ஃபால்ஸில் வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருவோம். மற்ற 2 ஃபால்ஸ் வந்து வேறு ஒரு ரூட்டில் இருக்கான். அது காலையில் நம்ம எவ்வளோ டைம் ஆகுது எல்லா டீட்டெயிலெலாம் பார்த்துட்டு தான் மற்ற 2 ஃபால்ஸ் போகிறதுக்கு யோசிக்கணும். ஆனால் கண்டிப்பாக 2 ஃபால்ஸ் பார்த்துட்டு தான் போக போகிறோம். பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கர்நாடகா ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டு தமிழ்நாடு ஒரு ஃபாரஸ்ட் வழியாக வந்து அப்படியே சென்னைக்கு வர்ற மாதிரி தான் பிளான். நாளைக்கு ப்ராசஸை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்து ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீ இன் another video soon. Bye, take care my dear lovely friends. Bye. அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல வர சொல்ல கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த ரோட்டில் ஒட்டியே போகக்கூடாது. இந்த செடியெலாம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். அந்த ஹோட்டலுக்கு ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்கும், அது எனக்கு தெரியல. அந்த மூங்கில் கூடை இருக்குல்ல, அந்த மூங்கில் கூடையில் துணி வச்சு அதில் தான் இட்லி போடுறாங்க.